அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது உச்சம் பெறும் நிலைங்க. இந்த நிகழ்வு சுமார் 120 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. அதாவது 4 மாத காலகட்டங்கள். இந்த நிகழ்வானது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த கடக ராசிக்கு 9ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு சுக்கிர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம், சொகுசு, செல்வாக்கு, காதல் மற்றும் தாம்பத்தியம், குழந்தை பாகியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஸோ இந்த நிகழ்வு, அதாவது மீன ராசியில் உச்சம் பெறும் இந்த நிலை சில ராசிகளுக்கு மாளவிய யோகத்தை உருவாக்குங்க, சில பேருக்கு வந்து பரிவர்த்தனை, சில ராசிகளுக்கு பரிவர்த்தனை யோகம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானத்தோடும் தெளிவாகவும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல் எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த சூழ்நிலையில் எப்படி தன்னுடைய நிலையை மாற்றி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் விவரமாக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய நபர்கள். ஸோ தனக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பாதிப்புகள் வந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் வெளியே யாருக்குமே காட்டிக்க மாட்டாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் நினச்சதே கிடையாதுங்க. ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல்கள் பண்ணணும், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நான் வந்து வீழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நிறைய விஷயத்தில் எனக்கு தேவையில்லாத ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த அதாவது கொஞ்சம் காலகட்டங்களே பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகளையும் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே சந்திச்சிட்டேங்க. நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கையை அமையலைங்க. அதுவும் அமைஞ்ச வாழ்க்கையை வந்து என்னால் சரியான விதத்தில் கொண்டு போகவே முடியல. ஒரு காலத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிறது இப்போதைக்கு எனக்கு வேண்டாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு நினச்சதை போய் இன்றைக்கி நான் வந்து திருமணத்துக்கு வந்து எப்படியாவது செஞ்சாகணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன வந்து வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. ஸோ லவ் பண்ணிகிட்ருக்கிற காலத்துலேயும் வந்து அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேரேஜ் வரைக்குமே என்னால் சரியான விதத்தில் கொண்டு போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள், அதாவது சொந்தங்கள் எல்லாருமே வந்து எனக்கு வந்து யாருமே உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஆனால் எந்த விதத்துலையும் எனக்கு வந்து தொந்தரவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா போதும். ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய வளர்ச்சிக்கு நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அதாவது வளர்ச்சிக்கு உண்டான முயற்சி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தடை பண்ணிகிட்டே இருக்கேன். என்னை வந்து தேவையில்லாத விஷயத்தில் அவப்பேரை ஏற்படுத்துறதுங்க, என் மேலே வந்து வீண் பழிகளை சுமத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மேலே வந்து திணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ரொம்ப நாளாக வந்து எல்லா விஷயத்தையும் பொறுத்து போய், சார் நமக்கு எதுக்குங்க இந்த பிரச்சனை, ஸோ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் போயிட்டே இருக்கேங்க. ஆனால் என்னை வந்து எந்த விதத்துலையுமே வந்து கூட இருக்கிறவங்களும் சரிங்க, சொந்த பந்தங்களும் சரி, நிம்மதியாகவே வாழ்கிறதுக்கு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூட பிறந்தவங்களும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறதும் சரிங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய சில, அதாவது ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், எனக்கு வர வேண்டிய பணமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதத்தில் என்ன வந்து தடைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு சொந்தமும் வந்து ஒரு வீடு வந்து கட்டவும் முடியலைங்க. நான் வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியிலையும் தடை வந்துகிட்டே இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றமும் பண்ண முடியல. கூட இருக்கிறவங்களெல்லாம் தேவையில்லாத சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது, எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகளை சந்திச்சுங்க இன்றைக்கி வந்துட்டு என்னடா இது வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் வந்து யாருக்காக வாழ்ந்துட்டுருக்கிறோம்னே தெரியலையே, எல்லாத்து முன்னாடி நம்மளை வந்து கேவலமாக பேசுனவங்க மத்தியில், நம்மளை வந்து இலக்காரமாக நினச்சவங்க மத்தியில் ஜெயிச்சு காட்டணும், வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கேன். அந்த முயற்சிகளுக்கு என்னோடய முயற்சிகள் மட்டுமே பலமாக இருந்தால் பத்தாது, என்னுடைய நேரங்காலங்களும் எனக்கு சாதகமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக அமையணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பகவானுடைய ஒரு உச்சநிலை அப்படின்னு சொல்லாங்க. இந்த காலகட்டங்களில் இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள். நிறைய விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்றமாக நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த விஷயமெல்லாம் நான் நினச்ச மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமே, நான் நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அருமையான காலகட்டத்தில் நீங்கள் நினச்சபடி நடக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கும். தொழில் ரீதியாக, ஸோ தொழிலில் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள்ஸாக இருந்ததோ, எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்ததோ அந்த தொழில் தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போதுங்க. தொழிலில் நிறைய முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
தொழிலில் அடுத்தடுத்த லெவலுக்கு, அதாவது புதுசாக வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படுங்க. இது வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. இந்த 120 நாட்கள், அதாவது 4 மாத காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலில் நிறைய மாற்றத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நியூ பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். வேலைக்கு அதே மாதிரி தான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேங்க, ஒரு வேலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ புதுசாக இன்னொரு இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு கிடைக்குமா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமா, ஸோ நான் வாங்கிட்டு இருக்கிற சேலரியை விட அங்கே கண்டிப்பாக ஒரு நல்ல ஹைக் கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல இருக்கும். பொசிஷன் அதே மாதிரி நான் இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாமா? நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த 120 நாட்கள், அதாவது இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலேயே தொடங்குதுங்க. இது ஒரு அருமையான காலகட்டங்கள்னா சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சம் பெறும் ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டங்களில், அதாவது பாக்கியஸ்தானத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிங்கனாலும் அது ஒரு நல்ல பிரதிபலன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்க போது. ஸோ புதிய ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா புதுசாக ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புங்க. அதில் நல்ல ஒரு பொசிஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருங்க. ரொம்ப நாளாக எனக்கு வேலையே இல்லைங்க, இருந்த வேலையை திடீர்னு வந்து இழக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த வேலையை விட்டு எனக்கு திடீர்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ புதுசாக ஒரு வேலை தேடிகிட்டே இருக்கேன், இந்த காலத்தில் ரொம்ப நாளாகவே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்குங்க, எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்குது, இப்போ போகிற ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து புதுசாக இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதையவே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ புதுசாக ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் ஒரு நல்ல டைமாக இருக்க போதுங்க. ஸோ திருமணம் வேண்டான்னு சொன்ன காலம் போய் இப்போ வந்து திருமணம் பண்ணிக்கலான்னு நினச்சா என்ன வேண்டான்னு சொல்கிற மாதிரி சில சூழ்நிலைகள். ஏன்னா மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று எப்போ அதுவாக நடக்கட்டுங்க, அது பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதுவே வந்து பெரிய பிரச்சனையாக நின்றுச்சு. ஏன்னா பார்க்குற ஜாதகம் வர ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று செட் ஆகாமையே வருதுங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தோஷம் இருக்குது, ஆனால் வர ஜாதகம் வந்து சுத்த ஜாதகமாக வருது. நமக்கு தோஷம் இல்லைங்க, ஆனால் வரக்கூடிய ஜாதகங்கள் வந்து செவ்வாய் தோஷமோ இல்லை ராகுகேது தோஷத்தோடய வருது. ஸோ இந்த ரீசன்னால எல்லாம் தள்ளி போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன ரீசன்னே தெரியாமல் போயிட்டு இருந்துங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த ஏஜ் ஃபேக்டர்னால தான் வந்து உங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்லைங்க, ஆல்ரெடி வந்து திருமணமான நபர்களாக இருந்தால் கூட சரிங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை 2வது திருமணமாக இருந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கே போயிட்டேங்க. ஸோ இந்த நிலை எனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் ஏற்படாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்புங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுங்க. இந்த 4 மாத காலகட்டங்களே உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கட்டாயம் நடக்கும். ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் ஏற்படுங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நடக்கும் பொழுதுங்க, ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குங்க, ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே, அல்லது ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருக்குது, ஸோ 2வது குழந்தை வந்து வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. ஸோ குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். எல்லா விஷயத்துக்கும் இந்த ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக பெண்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்காக விட்டு கொடுத்து, ஸோ நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஒரு முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்குது. என்ன தான் விட்டு கொடுத்து போனாலுமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த நிலை இன்றைக்கி வந்து கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள், நிறைய பேர் இன்னுமே எவ்வளோ காலகட்டம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழக்கூடிய நிலைகள் கூட இருக்குங்க. ஸோ இந்த ராசிக்காரர் அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு வந்து தியாக உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத என்றைக்குமே அவன் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்காக இந்த ஒரு நிலை, நான் என்றைக்குமே வந்து ஒய்ஃப் கூட தேவையில்லாத விஷயத்துலலாம் பிரச்சனை பண்ணதே கிடையாதுங்க. ஆனால் என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸில் சைட்லேயும் சரி யாருக்கிட்டையுமே எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த டைமில் அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள், அவங்க என்ன எதிர்பார்த்துட்ருக்குறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செஞ்சு அவங்களுடைய மனசில் இடம் பிடிப்பதற்கான ஒரு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க.
வீடு கட்டுவதற்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோக காலம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் தான். ஸோ பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சில முயற்சிகள், ஒரு வண்டி வாகனம் வாங்கணுங்க, ஒரு பழைய வண்டியை போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு புது வாகனம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அல்லது ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டைமில் ட்ரை பண்ணலாமான்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடம்பரமான சில பொருட்கள் உங்களை தேடி வருங்க. ஒரு லக்ஸுரி காராக இருக்கலாங்க, ஒரு லக்ஸுரி வெஹிக்கிளாக இருக்கலாம், ஸோ ஒரு ஜுவல்ஸாக இருக்கலாங்க, இல்லது ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலம். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லிட்டாவே ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த கிரகம் மட்டும் ஒருத்தருக்கு நல்லபடி அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாகியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு கண்டிப்பாக அது ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. ஸோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. புதுசாக ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு லேண்டு வாங்கணுங்க, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்திங்கன்னா கூட இது பெட்டராக இருக்குங்க. இந்த டைம் டியூரேஷனில், இந்த டைம் பீரியட், இந்த 4 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த அமைப்புகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க. ஸோ ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஹெல்த்தில் வந்து தேவையில்லாமல் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள், அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. ஆனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டா நான் எதுவுமே எனக்கு வந்து சரியாக செட் ஆகலைன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் எடுத்திருந்த ட்ரீட்மெண்ட்டையே கொஞ்சம் மாற்றி எடுக்கக்கூடிய சில அமைப்புகள் அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா ஆயுர்வேத சம்மந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எடுக்கலாங்க. அல்லது மூலிகை சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் ஞாபகம் மறதியாக இருந்துகிட்ருக்கு, சரியாக படிக்கலைங்க, படித்தது எல்லாமே மறந்துடுறாங்க, எக்ஸாம்ஸில் போயிட்டு என்னால் சரியாக வந்து ரீவைண்ட் பண்ண முடியல, ரிமைண்டர் பண்ண முடியலைங்க, படித்ததெல்லாம் மறந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது எஜுகேஷனில் நல்ல ஒரு எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளியூரோ அல்லது வேறு ஊர்களுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வருங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுதுங்க. கடன் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தினால தாங்க இன்றைக்கி நான் சம்பாதிச்சு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலுமே அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே சரியாக போயிடுது. அதே நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பும் பண்ணேன், பணம் வாங்கி கொடுத்தேன், அந்த பணமும் இன்றைக்கி எனக்கு வந்து சரியாக வந்து சேரலை. ஸோ கடனால் எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயமும் மரியாதை அந்தஸ்து உயருங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் கூட உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது உங்கள் கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. ஸோ பூர்வீக சொத்துக்களும் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல ஒரு விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லா அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு இருக்குதா இல்லையா, என்னுடைய ஜாதகத்தில் அந்த பலன்கள் இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.